அன்புள்ள சகோதரர், ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு மனிதர் ஒரு ட்ரெயின்ல ஒரு பிரயாணம் போய்கின்றிருக்கிறார். பெரிய ஒரு மனிதர், பணக்கார மனிதர். இது நடந்த சம்பவம். நான் இப்போ ஏற்கனவே சொன்னது கூட சும்மா கற்பனை சம்பவம் இல்லை, ஒரு நடந்த சம்பவம். ஆனால் அதாவது ஒரு உலகியல் ரீதியான ஒரு நூலில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் அது. இதுவும் அவர் சம்பவம் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தேன் என்னன்னு சொன்னால், அவர் போறாரு, வெளியே ஒரு இன்டர்வல் போகிற டைமில் வெளியே இறங்குறார் ட்ரெயின்லேருந்து. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பிச்சை எடுத்துக்கின்றார். அவருக்கு முன்னுக்கால பேனை இருக்குது, அவருக்கு முன்னுக்கால கொஞ்சம் பேனைகள் என்ன செய்து இருக்குது. அவர் கொஞ்சம் பிச்சை எடுத்துட்டுக்கிறார். அவர் வேலை கேட்குறாரு, இந்த பேனை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பேனை, ரைட், ஒரு பேனை எடுத்தாச்சு, பணத்தை கொடுத்தாச்சு. இவர் பார்க்குறாரு, என்ன நடைய பிச்சைக்காரனை நான் உட்கார்ந்துட்டிக்கிறேன், இவனும் பிச்சைக்காரன் மாதிரி என்ன செய்யறான், ஒன்றை எடுத்துட்டு ஒன்றை நடக்கிறான் என்று இப்படி பார்க்குறாரு. இவர், நீனும் வியாபாரி நானும் வியாபாரி, நான் உனக்கே சும்மா சொல்லி தரணும், நீனும் வியாபாரி தானே, ஒரு பேனை எடுத்தா இப்ப கொடுத்தாச்சு. இவ்வளவுதான் அவர் சொல்லிட்டு போனது. இவன் உள்ளத்துல யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் அவன் கேட்கிறான். என்ன வார்த்தை? நீனும் ஒரு வியாபாரி தானே. பிச்சைக்காரன் சொல்லல, அவர் எதேர்ச்சியாக சொன்னது, நீ ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி.